Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் PDF ஃபைல் இது எல்லாமே உடனே கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? அதனால கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின், அதே மாதிரி 5 மார்க் கொஸ்டின், புக் பேக், புக் இன்சைட், இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். ஏன்னா இப்போ இதில் வந்து புக்கில் இருக்க எல்லா யூனிட்டுக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. சரியா? சில டிஸ்ட்ரிக்ஸில் சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கனால நம்ம எல்லா யூனிட்டுக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதுக்குரிய என்னாச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சுங்க. சரியா? குவார்டர்லி எக்ஸாம் மட்டும் இது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபலி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உதவும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பாருங்கள். 2 மார்க் கொஸ்டினில் முக்கியமானது புக் பேக் கொஸ்டினில் முக்கியமானது என்னாச்சு பார்த்தா வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓப்பனாக இந்த கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் டிஃப்ரெண்ட் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் லாங் ஆன்சர். சரியா? புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம். அதாவது லிமிட்ஸ் ஆஃப், அதாவது ஈக்லிபிரியம் டயக்ராம். சரியா? அது வந்து 13வது பேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12வது பேஜில் இருக்குது. இந்த மாதிரி இன்சைட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் பக்கத்துலேயே கொடுத்துருக்கனால ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2, அதாவது 2B பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். சரியா? அதில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர்ஸ் கூடிய இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமானது என்னாச்சு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது டிஃப்ரெண்ட் பிட்வீன் கிராஃபைடு, டைமண்டு, ஃப்ளூரன். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து எழுதுங்க. ஏன்னா தியரிட்டிக்கலாக நம்ம எழுதும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக 3 மார்க் போடுறதுக்கு வந்து எல்லா ஸ்டாஃபுமே யோசிக்க தான் செய்கிறாங்க. அப்போ 2.5 இந்த மாதிரினா நமக்கு வந்து மார்க் வந்து போடுறாங்க. அந்த மார்க்கை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் பிட்வீன்கிற கொஸ்டின் எழுதுனா அப்படியே ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி டயக்ராம் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. டயக்ராம் வந்தாலும் அப்படியே எழுதுங்க. அதுக்கெல்லாம் ஃபுல் மார்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதில் மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 2 மார்க்கோ இல்லை 3 மார்க் கொஸ்டின் எழுதினாலோ ஆஃப் பேஜ் எழுதணும், 3 மார்க் கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? அவங்க கீ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதுனா போதுமானது. பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஒருவேளை உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமோட கீ ஆன்சர் நீங்கள் பார்க்கணும் சார், எங்களுக்கு வந்து எந்த மாதிரியான கொஸ்டினுக்கு எப்படி வந்து கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியலை, அப்போ பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட கீ ஆன்சர் கூட எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரோட கீ ஆன்சர், சரியா, கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதுவே போதுமானது நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு. சரியா? இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.